ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது நீங்கள் மின்சாரம் பயன்படுத்துவராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இபி கனெக்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை உடனே செஞ்சாகணும். அப்படி செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது கேன்சல் பண்ணப்படும், தடைபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும், அதை நம்ம எப்படி அதை ஓவர் கம் பண்ணி அந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை நமக்கே கிடைக்கிற மாதிரி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம், அதாவது அவங்க முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மின்சார வாரியத்தில், அதாவது நீங்கள் ஒரு மின்சாரம் பயன்படுத்துவராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் உங்களோட மின்சார இணைப்போடு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் லிங்க் பண்ணல அப்படின்னா உடனடியாக லிங்க் பண்ணிக்கணும். அப்படி லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 100 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது தடை இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம செய்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி, லேப்டாப், ஸோ எந்த யூஸர்னாலும் ஓகே தான். வெறும் 2 நிமிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இபி கனெக்ஷனோட மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கேன், அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோ மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு மொபைல் அல்லது பிசி, லேப்டாப்பில் ஏதாவது ஒரு யூஸரில் ஸோ ப்ரௌசரில் வந்ததும் இபி ஆதார் லிங்க் அப்படின்னு அடிங்க. ஸோ இதை நீங்கள் கொடுத்துமே ஃபஸ்ட் லிங்காக வரும் danjetco.orgயில். ஸோ https://app1.danjetco.org அதில் லிங்க் ஆதார்னு ஃபஸ்ட் லிங்காக வரும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இபி ப்ளஸ் ஆதாரை லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் அண்ட் ஹேண்ட்லூம், பவர்லூம், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹண்ட் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். இதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, த ஆதார் லிங்கிங் வித் சர்வீஸ் நம்பர் இஸ் ப்ரெசன்ட்லி ஃபார் டொமஸ்டிக் ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த கன்சியூமர் ஷுட் ஹேவ் ஆதார் லிங்க்டு மொபைல் ரெடி as OTP வில் பி சென்ட் டு திஸ் நம்பர். அதாவது நீங்கள் மொபைலை ரெடியாக எடுத்து வச்சுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைலுக்கு ஓடிபி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது, த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் ஷெல் பி என்ட்ரட் இன் த ஃபார்மட் ஆஃப் as received by the SMS or as per printed in the receipt. ப்ளீஸ் கிளிக் here to view the formats அப்படின்னு இருக்கும். சில ஃபார்மேட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடில் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர்னு இருக்கும். என்டர் மொபைல் நம்பர், நீங்கள் ஆல்ரெடி மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மொபைல் நம்பர் தெரியல அப்படின்னா உடனடியாக நீங்கள் இணைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா இபி கனெக்ஷனோட எப்படி மொபைல் நம்பர் இணைக்கிறதுங்கிற வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருப்போம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீட்டெயில், சர்வீஸ் கனெக்ஷன், உங்களோட இபி கனெக்ஷன் நம்பரை இங்கே டைப் பண்ணிங்க. அதாவது கோடோடு நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிக்கங்க. ஸோ லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேப்சா கொடுத்து அதுக்கும் கீழே என்டர்னு இருக்குது, அந்த டீட்டெயில் நீங்கள் கொடுத்துருங்க. நான் இப்போது எல்லாமே கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் நான் கோடோடு இங்கே என்டர் பண்ணிட்டேன். அடுத்தது மொபைல் நம்பர், நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கேப்சா குறியீடு என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும். அதை நான் ஓகே, இங்கே பாருங்கள் என்டர்னு இருக்குது, நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள், ஓனர் ஆதார் நம்பர் ஆல்ரெடி லிங்க்டு. அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இந்த இபி கனெக்ஷன் வச்சுருக்கவங்களோட ஆதார் இபியோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் இதை லிங்க் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை ஆதார் இபியோட லிங்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயில் வரும் அப்படின்னா நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கன்சியூமர் டீட்டெயில் அண்டு ஆதார் அப்படின்னு இருக்கும். ஸோ கன்சியூமர் டீட்டெயில் அவங்களோட கனெக்ஷன் நம்பர் வரும். அதே மாதிரி நேம் ஆஃப் த கன்சியூமர் அவங்களோட பேர் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆக்குபென்ட் டீட்டெயில், அதாவது அவங்க ஓனரா, டெனட்டா, வாடகைக்கு இருக்கிறவங்களா, என்ஆர்ஐயா, மல்டிபிள் ஓனர்ஸ் இருக்காங்களா, அல்லது ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர். ஓனராக இருப்பாங்க, பட் ஆல்ரெடி வேறு நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஆனால் உங்கள் பேருக்கு இபி கனெக்ஷனை மாற்றிருக்க மாட்டீங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அந்த மூணாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஓனர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அல்லது நான் வாடகைக்கு தான் இருக்கிறேன் அப்படின்னா அந்த டெனண்ட் அப்படின்னு இருக்கவங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஓகே கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் வந்ததும் ஆதார் நம்பர், அதாவது யாரோட ஆதாரோ அந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீங்கன்னா டெனன்னு கொடுத்து
உங்களோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அல்லது நான் ஓனர் அப்படின்னா ஓனருங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஓனரோட ஆதார் நம்பர் இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், மேற்கண்ட சேவை இணைப்பு என்னுடன் எனது ஆதாரை இணைக்க இதன் மூலம் ஒப்புதல் அளிக்கிறேன் அப்படின்னு இருக்கும். இந்த டிக் பாக்ஸை ஓகே கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 இலக்க ஓடிபி நம்பர் வரும். உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண ஆதாரோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு வரும். அந்த 6 டிஜிட் நம்பரை இங்கே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட இபி கனெக்ஷனோட, அதாவது உங்களோட மின் இணைப்போட உங்களோட ஆதார் அப்படிங்கிறது லிங்க் ஆயிரும். ஸோ லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறது தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போஸ் உங்களால் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ டிஸ்பிளேயில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இபியில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நம்ம சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபரும் ஆன்லைன் மூலமாக பண்ணி கொடுக்குறோம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது ஆதாரோட இபியோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறது எல்லாமே நம்ம சேவைகளை எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவை அப்படின்னா டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.